செய்திகள் தொடர்கின்றன. குடிநீர் வழங்காத வேலூர் மாநகராட்சியை கண்டித்து 100க்கும் மேற்பட்ட பெண்கள் காலி குடங்களுடன் மண்டல அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அங்குள்ள கொணவட்டம், இந்திரா நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கடந்த 40 நாட்களுக்கு மேலாக குடிநீர் வழங்கப்படாததை கண்டித்து சேன்பாக்கத்தில் உள்ள 4வது மண்டல அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் தடையில்லா மின்சாரம், தெருவிளக்கு பிரச்சினை, கால்வாய் பிரச்சினை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை தீர்க்க வலியுறுத்தி அப்போது கோஷங்கள் எழுப்பினர். இப்போ எங்களுக்கு தண்ணீர் வரல, 40 நாட்களுக்கு மேல ஆச்சு, எங்களுக்கு தண்ணீர் வரல. அதே போல கால்வாய் வசதி இல்ல, மின்சார வசதி இல்ல, தெரு லைட் எரியல. எங்களுக்கு நடவடிக்கை எடுக்கல, நாங்க அடுத்ததாக சாலை மறியல் பண்ணுவோங்க. கடந்த ஒரு வார காலத்தில் அப்பகுதி மக்கள் தொடர்ந்து 5வது முறையாக தண்ணீர் பிரச்சினைக்காக முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டது குறிப்பிடத்தக்கது. அதிமுக அரசின் 10 மணி நேரம் மின்வெட்டை கண்டித்து அரியலூர் மாவட்டம் மீன்சுருட்டி மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களில் இன்று ஒருநாள் கடையடைப்பு போராட்டம் நடைபெற்றது. தமிழகத்தில் உள்ள கிராம பகுதிகளில் 3 மணி நேரம் மட்டுமே மின்வெட்டு அமல்படுத்தப்படும் என்று அதிமுக அரசு அண்மையில் அறிவித்தது. ஆனால் அரியலூர் மாவட்டம் மீன்சுருட்டி மற்றும் அதன் சுற்று வட்டார கிராமங்களில் தொடர்ந்து 10 மணி நேரம் மின்வெட்டு அமல்படுத்தப்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தொடர் மின்வெட்டால் விவசாயிகள், வர்த்தகர்கள் மற்றும் பொதுமக்கள் கடும் பாதிப்புக்குள்ளாகி வருகிறார்கள். மின்வெட்டால் விவசாய நிலங்களுக்கு போதிய அளவு தண்ணீர் பாய்ச்ச முடியாததால் பயிர்கள் காய்ந்து வருகின்றன. மின்வெட்டை களைய நடவடிக்கை எடுக்காத அதிமுக அரசின் மெத்தன போக்கை கண்டித்து மீன்சுருட்டி, அதனை சுற்றியுள்ள கிராமங்களில் கடையடைப்பு மற்றும் தர்ணா போராட்டம் நடைபெற்றது. தமிழக அரசை கண்டித்து நடைபெற்ற தர்ணா போராட்டத்தில் ஏராளமான மக்கள் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி அருகே தலித் மக்களுக்கு ஆலய வழிபாட்டு உரிமையை வழங்க கோரி சாலை மறியலில் ஈடுபட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் தளி அருகே உள்ள கல்கேரி கிராமத்தில் உள்ள கோவில்களில் தலித் மக்கள் செல்வதற்கு அனுமதி மறுக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தலித் மக்களுக்கு வழிபாட்டு உரிமையை வழங்க கோரியும், தலித் மக்கள் சென்று வந்த பாதையை மீட்டுத் தர கோரியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினரும் தீண்டாமை ஒழிப்பு முன்னணியினரும் இணைந்து பேரணியாக வந்து தாலுகா அலுவலகத்தை முற்றுகையிட முயன்றனர். அப்போது போலீசார் அவர்களை தடுக்க முற்பட்டதால் இரு தரப்பினருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. சிலரை போலீசார் குண்டுகட்டாக தூக்கி கைது செய்ததால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. போலீசாரின் அராஜக போக்கை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட முயன்ற மார்க்சிஸ்ட் கட்சியினரை போலீசார் கைது செய்தனர். இதனிடையே ஜாதி சான்றிதழ் வழங்க கோரி குமான்ஸ் பழங்குடியின மக்கள் தலைமையில் தேங்காய் உடைத்து நூதன முறையில் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு போராட்டம் நடத்தினார்கள். குறும்புன்றது ஜாதி வாரி சர்டிபிகேட்ல பட்டியல பிசிலையும் வரல, எம்பிசிலையும் வரல, எஸ்டிலையும் வரல. இப்படி வராத ஒரு ஜாதி சர்டிபிகேட் ஜாதி சொல்லி நிராகரிக்கிறாங்க. இதனால எங்க குழந்தைங்க பள்ளிக்கூடத்தில் சேர்க்கவே முடியல. எந்த ஸ்கூல்ல போனாலும் ஜாதி சர்டிஃபிகேட் வேணுன்றாங்க. ஜாதி சர்டிஃபிகேட்லாம் நாங்கள் அழிஞ்சுக்கிறோம். இதனால அரசு இது மேலே தனி கவனம் செலுத்தி எங்க குழந்தைங்களுக்கு ஜாதி சர்டிஃபிகேட் கொடுத்து, குறும்பு ஜாதி சர்டிஃபிகேட் கொடுத்துக்கு ஆவணப்பூர்வமான கேட்டுக்கொள்ளுங்க. உதகை அருகே தார் சாலை அமைத்து தரக்கோரி சுமார் 5க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான மக்கள் இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. உதகையை அடுத்த கக்குச்சி ஊராட்சிக்குட்பட்ட தொட்டனை, அகலார் மற்றும் அதன் அருகில் உள்ள பல கிராமங்களில் ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்த கிராமங்களுக்கு சுமார் 10 ஆண்டுகளாக தார் சாலை அமைத்து கொடுக்காமல் மாவட்ட நிர்வாகம் அலட்சியம் காட்டி வருவதால் அப்பகுதி மக்கள் அவதிப்பட்டு வருகின்றனர். இதனிடையே தாய் திட்டத்தின் கீழ் இந்த கிராமங்களுக்கு தார் சாலை அமைக்க 25 லட்சம் ரூபாய் நிதியை அதிமுகவைச் சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவர் விஜயா வேறு சில பகுதிகளுக்கு கொண்டு செல்ல முற்பட்டுள்ளார். இதனை கண்டித்து சம்பந்தப்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான மக்கள் இன்று உதகை பேருந்து நிலையத்தில் இருந்து பேரணியாக புறப்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். 20 வருஷத்துக்கு முன்ன போட்ட ரோடு பழுது அடைஞ்சு கிடக்குது. அதில் பஸ்ஸும் போக முடியறதில்ல, மனுஷன் நடக்க முடியல, குழந்தைங்களெல்லாம் நடந்து போக முடியறதில்ல. அப்படி இருக்கும்போது அதை எங்களுக்கு அந்த தார் சாலை போட்டு கொடுன்னு வந்து கேட்டோம். 2 ட்ரிப்பு இங்கே வந்துட்டோம். கலெக்டரை பார்த்து மனு கொடுத்தோம். இது வரைக்கும் எந்த பிரச்சனையுமே உருவாகலை. அதனால இப்போ மறுபடியும் வந்திருக்கிறோம். கலெக்டரை பார்த்து மறுபடியும் மனு கொடுத்து எங்களுக்கு அந்த ரோடை தார் சாலை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்காக வந்திருக்கிறோம் ஐயா. இதேபோல் அடிப்படை வசதி செய்து கொடுத்ததாக கூறி பொய்க்கணக்கு காண்பித்த மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து திருப்பூர் பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினார்கள். தேனி மாவட்டம் கம்பம் பகுதியில் பீட்ரூட் கிழங்கு அதிகம் விளைச்சல் அடைந்துள்ளதால் போதிய விலை கிடைக்காமல் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். 1 கிலோ பீட்ரூட் 7 ரூபாய்க்கு விற்பனை செய்கிறார்கள் விவசாயிகள். அதை 30 ரூபாய்க்கு விற்கிறார்கள் வியாபாரிகள். இதனால் கொள்ளை லாபம் பெறுவது இடைத்தரகர்கள்தான்.
ராயப்பன்பட்டி, அணைப்பட்டி, கேகேப்பட்டி ஆகிய பகுதிகளில் 500க்கும் மேற்பட்ட ஏக்கரில் பீட்ரூட் விவசாயம் பயிரிடப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் இப்பகுதியில் அறுவடை செய்யப்பட்ட கிழங்குகளை மாநிலத்தின் பல்வேறு மாவட்டங்களுக்கு கொண்டு செல்லப்படுகின்றன. கிலோ ஒன்றுக்கு 7 ரூபாய் முதல் 10 ரூபாய் வரைதான் விற்பனையாகின்றன. இதனால் விவசாயிகள் மானியம் வழங்க கோரி அரசிற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். உசிலம்பட்டி அருகே காதலனிடமிருந்து பிரித்து அத்தை மகனுக்கு மைனர் பெண்ணை திருமணம் செய்து வைக்க முயன்ற உறவினர்கள் 9 பேர் கைது செய்யப்பட்டனர். மதுரை மாவட்டம் ஆலங்குளத்தைச் சேர்ந்தவர் மலைச்சாமி. இவரது மகள் பத்மினி, 15 வயதுடைய இவரும் ஆணையூர் பகுதியைச் சேர்ந்த சரவணனும் காதலித்துள்ளனர். கடந்த மாதம் தலைமறைவான காதலர்கள் இருவரும் ஒரு கோவிலில் திருமணம் செய்து கொண்டனர். இதனையடுத்து பெண்ணின் தந்தை மலைச்சாமி அளித்த புகாரின் பேரில் செல்லூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து பத்மினி மற்றும் சரவணன் இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். காதலர்கள் இருவரும் மைனர் என்பதால் திருமணம் செல்லாது என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இந்நிலையில் பத்மினியை அவரது அத்தை மகன் அறிவழகன் என்பவருக்கு திருமணம் செய்ய பத்மினியின் பெற்றோர்கள் முடிவு செய்தனர். இதை அறிந்த பத்மினி காதலன் உதவியுடன் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதையடுத்து பத்மினியின் பெற்றோர் உள்பட 9 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். ஆச்சரியம், ஆனால் உண்மை. காலால் வேகமாக நடந்து செல்வது கூட இந்த காலத்து இளைஞர்களுக்கு மிகவும் கஷ்டமான காரியம். வண்டி வாகனம் எப்போதும் வேண்டும் என்பது அவர்களின் எதிர்பார்ப்பு. ஆனால் காலால் மட்டுமல்ல, கால் முட்டியால் நடப்பதும் ஓடுவதும் சர்வ சாதாரணமான காரியம் இவருக்கு. அது மட்டுமல்ல, படுத்து கிடந்தபடி அந்தரத்தில் குதிக்கிறார். ஆச்சரியமான அவரது சாகசங்களை பாருங்கள். பிரெஞ்ச் ஓபனில் 7வது முறையாக பட்டம் வென்று ரபேல் நடால் அபாரம். முன்னாள் டென்னிஸ் வீரர் பிஜோனின் சாதனை முறியடிப்பு. விவரம் இடைவேளைக்கு பிறகு.